கனவு பலன். என்ன மாதிரியான கனவுகள் ஒரு மனிதருக்கு வரக்கூடாது, வாழ்க்கையில இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்தது அப்படின்னா ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய கனவுகள் எது? இறந்தவங்க கனவுல வராதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த கனவுல காட்டுற விஷயமே அதில் நிறைய விஷயம் நிஜத்தில் நடக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏதோ ரூபத்தில் யார் அடித்தா என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் குடும்பம் பிரிஞ்சிச்சு, ஒரு சின்ன விஷயம் பெருசாகிடுச்சு. அந்த மாதிரி தான் விரோதி. எந்த பக்கம் வராங்கன்னே தெரியாது. உங்களுக்கு ஒருத்தர் 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும். எப்படி பற்ற வைக்கிறது ஒரு குச்சி தான், ஆனால் 50 ஏக்கரை கூட கொளுத்திடலாம். மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை MM டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட கிருபை கொண்டு நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். பாய், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவு பலன். என்ன மாதிரியான கனவுகள் ஒரு மனிதருக்கு வரக்கூடாது, வாழ்க்கையில இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்தது அப்படின்னா ஆபத்து அப்படின்னு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய கனவுகள் எது? சில பேருக்கு கனவு வர்றதான பிரச்சனையாக இருக்குது. சில பேருக்கு கனவு வராதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர் வரவங்க கிளைண்ட்டு கேட்பாங்க, பை எனக்கு கனவே வரமாட்டேங்குது பை, எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு கனவுல வர மாட்டாரு, பையன் இறந்துட்டா கனவுல வர மாட்டாரு, எங்கள் தாத்தா இருந்துட்டா கனவுல வர மாட்டாரு. இறந்தவங்க கனவுல வராதெல்லாம் ஒரு விஷயமா, ஒரு பெரிய விஷயமா எடுத்து நம்மகிட்ட கேட்குறாங்க. ஆனால் அந்த கனவுல காட்டுற விஷயமே அதில் நிறைய விஷயம் நிஜத்தில் நடக்க வேண்டிய விஷயம் இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமாக பார்த்திங்கன்னா அந்த கனவுகளில் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதில் முக்கியமான ஒரு 5 விஷயம் சொல்கிறேனே மக்களுக்கு புரிகிற மாதிரி. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று, நம்ம உடலில் எல்லா பார்ட்ஸும் எப்படி உறுப்புகள் முக்கியமானதோ அந்த மாதிரி நம்மளோட பல்லுன்றது ரொம்ப முக்கியமானது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவும் சரி, நம்ம பேசுகிற வார்த்தையும் சரி, பல்லு இல்லைன்னா ரெண்டுமே பயன்படுத்த முடியாது. புரியுதுங்களா? நம்ம பல்லு தான் நம்மளுக்கு எல்லாமே ஓரளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எவ்வளோ பேலன்ஸ் இருந்தாலுமே ஒரு பேலன்ஸ் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பல்லை இந்த வாயை பயன்படுத்துவோம். பேசுறதுலையோ கடிச்சு இழுக்கிறதுல எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த பல்லுன்ற விஷயம், அந்த கனவுல நம்ம கீழே விழுந்து பல்லு விழுந்துடுற மாதிரியோ, இல்லை பல்லு கொட்டிடுற மாதிரியோ, இல்லை டக்குன்னு பல்லு பிடிங்கிற மாதிரியோ இந்த மாதிரி கனவு வந்ததுன்னா, ரொம்ப சொல்கிறோம்னா கனவுல நிறைய கனவு, இது ஒரு முக்கியமான கனவு. பல்லு விழுற மாதிரி நீங்கள் கனவு கண்டிங்கன்னா துரதிருஷ்ட விஷயம்னு சொல்லுவாங்க. துரதிருஷ்ட விஷயம்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு விபத்துனா வீட்டில் சண்டைன்றது பெரிய அடிதடி சண்டை நடக்கலாம். இந்த போலீஸ் ப்ராப்ளம், அடிதடி சண்டை, இல்லை விபத்து, ஆக்சிடெண்ட்டு, இந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கு உடம்புல கம்பல்சரி ரத்த காயம்ன்ற ஒரு வரக்கூடிய ஒரு எச்சரிக்கை தான் அந்த பல்லு விழுறது. ஸோ இது ஒன்று முக்கியமான, நம்மளோட பல்லு ஜீவராசி கிடையாது, நம்மளோட பல்லு ஒன்று, மனிதோட நம்மளோட பல்லு. அது நம்மள்தான் இருக்கலாம், இல்லை கூட ஹஸ்பண்ட் தான் இருக்கலாம், மனைவி தான் இருக்கலாம். யாருக்கு கனவு, நம்ம வீட்டில் இருக்கிற 5 பேருக்கு 5ல் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு கனவு வருதுன்னா அதை முடிஞ்ச அளவுக்கு சின்ன பசங்களாக இருந்தால் பெரியவங்ககிட்ட சொல்லணும். இல்லை பெரியவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மூத்தவங்ககிட்ட அதை கேட்கணும். இந்த மாதிரி கனவு வந்திருக்கு, இது எதனால் வந்துன்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கேற்ற சொல்யூஷன் நம்ம பண்ண முடியும் இன்ஷால்லாம். அது மாந்திரிக ரீதியாகவும் பண்ணலாம், வீட்டில் இருந்தும் பண்ணுறதுக்கும் டிப்ஸ் இருக்குது. புரியுதுங்களா? ஒன்று. 2வது கனவு வரக்கூடாத கனவு பார்த்திங்கன்னா, 2வது கனவு உயரமான மாடி, ஒரு 5வது மாடி 8வது மாடிலேருந்து நம்ம வச்சுருக்கிற குழந்தை தவறி கீழே விழுந்துடுற மாதிரியோ, இல்லை நம்மளே உட்காந்துட்டு இருக்கும்போது தவறி விழுந்துடுற மாதிரியோ, இல்லை ஏறும்போது விழுந்துடுற மாதிரியோ, என்ன சொல்கிறது, தடைக்கு கீழே விழுந்துடுற மாதிரியோ, இந்த மாதிரி கனவுல நம்ம மேலேருந்து கீழே விழுற மாதிரி கனவு வருதுன்னா, பொருளாதாரம், பிஸ்னஸ் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் வருமான ரீதியாகவும் நீங்கள் என்ன லெவலில் கடை வச்சுருக்கீங்களோ அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸில் சரி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் மேலேருந்து கீழே வரீங்க. புரியுதுங்களா? மேலேருந்து கீழே விழுறதுக்கு அர்த்தம் என்னென்னா, நீ மேலே இருக்க, நீ கீழே வரப்போகிற, உனக்கு நடக்க போகுது, நஷ்டம் அடைய போகிற. மேலேருந்து கீழே வரதுன்னு அர்த்தம் அதுதான். ஏதோ ஒரு வகையில் நீ மேலேருந்து இப்போ 1000 ரூபா வச்சு செலவாகி 100 ரூபா நிற்க போகுது. அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரப்போகிற. அந்த மாதிரி மேலேருந்து கீழே விடுற மாதிரி உங்கள் உறவினரோ, இல்லை கூட இருக்கிறவங்களோ, பெற்றோர்களோ, இல்லை நீங்களே, இல்லை உங்களுக்கே அந்த கனவு வருதுன்னா அது முதல்ல எதனால் இதுக்கு தெரிஞ்சுக்குங்க. ஸோ 2வது மேலேருந்து கீழே விழுற மாதிரி கனவு வரக்கூடாது. 2. இது எல்லாத்துக்கும் பரிகாரம் ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். 2 விஷயம். 3வது ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள், விஷமுள்ள ஜீவராசிகள், இந்த தேள் வர்றது, புரியுதுங்களா? தேள் வருது, வண்டு மாதிரி சொல்லுவாங்க, கருவண்டு வர்றது, அப்புறம் பார்த்திங்கன்னா தேள் வர்றது, பூச்சிகள் வர்றது, இந்த மாதிரி கெட்ட ஜீவராசிகள் வர்றது, விஷமுள்ள பாம்பு வர்றது, நல்ல பாம்பு வர்றது வேறு.
அது தெய்வத்தை குறிக்கும். இந்த தீய என்ன சொல்கிறது, இந்த குத்துற மாதிரி விஷமுள்ள பாம்பெல்லாம் வரும், பச்சை பாம்பு மாதிரி. அந்த மாதிரி விஷமுள்ள பாம்பு வருதுன்னா இந்த மாதிரி ஜீவராசிகள், இப்போ உங்களுக்கு நாய் வர்றது, பூனை வர்றது, இதெல்லாம் வேறு, புரியுதுங்களா? பறவை வருது, லவ் பேர்ட்ஸ் வர்றது, கிளி வர்றது, மயில் வர்றது, இதெல்லாம் வேறு. நான் சொல்கிறது விஷமுள்ள ஜந்துக்கள். ஒரு கருவண்டாகட்டும், ஒரு தேல் ஆகட்டும், ஒரு விஷமுள்ள பாம்பாகட்டும், பூச்சிகள் ஆகட்டும், கொட்டினாலே ஏன் ஒரு குலவியே எடுத்துங்களா, அதுவே கொட்டினாலே மாரவழி வந்துடும், தெரியுமா? ஸோ இந்த மாதிரி ஜீவராசிகள் உங்கள் கனவுல வருது, இல்லை உங்கள் வீட்டில் வந்து கூடு அடிச்சிச்சு, இந்த மாதிரி உங்களுக்கு கனவு வருதுன்னா இது எது கூடனா உங்களோட குடும்பத்தில் சிக்கல்கள் உண்டாக போகுதுன்னு அர்த்தம். சிக்கல்கள் எப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வரும், கூட்டு பிரியும், கூடு அந்த குடும்பமாக இருக்கிறது பிரியும், அதுதான் சிக்கல்னு சொல்லுவோம். இடியாப்பா சிக்கல் மாதிரி சிக்கலாக வரும். சட்ட சிக்கல் வரும், தொழிலில் சிக்கல் வரும், குடும்பத்தில் சிக்கல் வரும், ப்ராப்ளம்ஸ் ஆகும். எதுக்காக இந்த ப்ராப்ளம் வந்ததுன்னு தெரியாமல் எப்படி வந்ததோ அதே மாதிரி வண்டு வழியாக போகிற மாதிரி போயிடும். ஸோ ஏதோ ஒரு ரூபத்தில் யார் வந்து அடித்தா என்ன பண்ணான்னு தெரியல, ஆனால் குடும்பம் பிரிஞ்சிச்சு. ஒரு சின்ன விஷயம் பெருசாகிடுச்சு. அம்மா ஒரு பக்கம், குழந்தைங்க ஒரு பக்கம், அப்பா ஒரு பக்கம், குடும்பமே பிரிகிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும். இந்த கருவண்டு, பாம்பு, விஷமுள்ள ஜந்து உங்களுக்கு கனவுல வந்ததுன்னா இதை தான் குறிக்கும். 3, உங்களுக்கு 4வது கனவுல வரக்கூடாதுன்னா உங்களோட வீட்டில் இருக்கிற திங்ஸ் எரியிற மாதிரி, உங்கள் வீட்டில் இருக்கிற வாகனம் எரியிற மாதிரி, இல்லை உங்களோட துணி எரியிற மாதிரி, இல்லை ஃபோட்டோ எரியிற மாதிரி, இல்லை உங்கள் வச்சுருக்க பழைய திங்ஸோ, இல்லை வீடே உங்கள் ரூமே எரியிற மாதிரி, இல்லை உங்கள் உறவினர் உங்களோட அண்ணன் தம்பி வீட்டில் இந்த மாதிரி எரியிற மாதிரி, இந்த மாதிரி எரியிற மாதிரி தீ சம்மந்தப்பட்டது, நெருப்பு சம்மந்தப்பட்டது உங்கள் கனவுல வருதுன்னா அது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிறதுலே பெரிய விஷயமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விரோதிகள் அதிகமாகறாங்கன்னு அர்த்தம். எப்படின்னா, நெருப்பை வந்து பார்க்க முடியும், ஆனால் கையில் பிடிக்கவும் முடியாது. அந்த மாதிரி தான் விரோதி. எந்த பக்கம் வராங்கன்னே தெரியாது. உங்களுக்கு ஒருத்தர் 2 ஆகும், 2 3 ஆகும், 3 4 ஆகும். எப்படி பற்ற வைக்கிறது ஒரு குச்சி தான், ஆனால் 50 ஏக்கரை கூட கொளுத்திடலாம், புரியுதுங்களா? 500 ஏக்கரை கூட நம்ம கொளுத்திடலாம், ஒரு குச்சி இருந்தால் போதும். அதான் சொல்லுவாங்க பற்ற வைக்கிறது. அதுதான் வந்து தீன்னு சொல்லுவாங்க. எந்த மூலையிலேருந்து வருது, எங்கே ஆரம்பிச்சுன்னு தெரியாது, ஆனால் திக்குன்னு எரியிற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் உங்கள் 4 பக்கம் சுற்றி உங்களோட விரோதிகள் அதிகமாகிடுவாங்க. இதுதான் வந்து தீயை குறிக்கும். அதனால் கெட்ட கனவுல வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 விஷயம் முக்கியமானது. முதல்ல என்னது, பல்லு, புரியுதுங்களா? 2வது ஜீவராசிகள், 3வது அதிகம் உயரத்துலேருந்து கீழே குதிக்கிறது, விழுறது, இந்த மாதிரி 3. 4வது தீய விஷயம், தீனா நெருப்புன்ற விஷயம். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே வந்து உங்கள் உறவினருக்கு வந்து கல்யாணம் ஆகிற மாதிரி, இப்போ கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆகாத ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு சடனாக கல்யாணம் ஆகிடுற மாதிரி உங்களுக்கு கனவு கண்டிங்கன்னா அது நல்லதா கெட்டதான்னு கேட்டிங்கன்னா 100% கெட்டது. ஏன்னா சாவு நீங்கள் கனவுல கண்டிங்கன்னா ஒரு பொறுப்பு வரப்போகுதுன்னு அர்த்தம், ஒரு உயிர் வரப்போகுதுன்னு அர்த்தம், ஒரு உறவு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனால் இதே வந்து ஒரு வாழ்வு, கல்யாணம்னு சொல்லிட்டு உங்கள் கனவுல நீங்கள் கண்டிங்கன்னா அது உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். கெட்டதுன்னா அது நிறைய விஷயத்தில் நடக்கலாம். உயிர் பிரிதாக இருக்கலாம், யாரா வயசானவங்க இறந்து போகிறதா இருக்கலாம், படுத்த படிக்காக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போகிறதா இருக்கலாம், இல்லை குழந்தை பொறுக்கிறோட சிம்டம்ஸ் கூட காட்டும். ஒரு உயிர் பிரியும், ஒரு உயிர் வரும். இது வந்து நான் சொன்னது இந்த 5 விஷயம் மட்டும் 100% கரெக்டாக ஒருத்தவங்க கனவுல வருதுன்னா. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க கனவுல வர்றதுல கஷ்டம். அதிகபட்சம் 18 20க்கு மேலே அதிகமாக மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டென்ஷனு, ப்ரெஷரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு நிம்மதியில்லாத தூக்கம், கண்ட இடத்துக்கு போகிறது, கண்ட இடத்துக்கு வர்றது, தேவையில்லாத விஷயத்தில் மூக்கில் நுழைக்கிறது, தேவையில்லாத விஷயம் பகையை வளர்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்கன்னும் போது அவங்க என்ன தான் வேலையை முடிச்சுட்டு வந்து ஏசியில் போட்டு படுத்தாலுமே தூக்கம் வராது. அப்போது அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி கனவுகளுக்கு வருதுன்னா தயவு செஞ்சு அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பெரியவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் கனவு வருது, ஏன் வருது கேட்டு தெரிஞ்சுங்க. 100% அவங்களுக்கு தெரியும். இல்லை பை இந்த மாதிரி எனக்கு அடிக்கடிக்கு அந்த கனவு வந்துட்டுருக்கு, எப்போயாவது ஒரு தடவை வந்ததுன்னா அது இன்சிடென்ட் விட்டுடலாம். எனக்கு வாரத்தில் ஒரு நாள் வருது, இல்லை மாதத்தில் ஒரு நாள் வருதுன்னா உங்களுக்கு கெடுதலை வந்து உங்களுக்கு நீங்கள் வணங்குற தெய்வமே உங்களுக்கு காட்சி கொடுக்குது, இந்த மாதிரி நடக்க போகுது, இதுக்கு நீ முன்னுதாரணமாக இரு அப்படின்னு தான் காட்டுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இதுக்கு உங்கள் சாங்கியப்படியோ, இப்போ இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ இல்லை இஸ்லாத் ஆளுங்களோ உங்களோட சாங்கியம் பொறுத்தவரையோ அதுக்கு பரிகாரம் நிறைய இருக்குது. நீங்கள் நியர்பையில் இருக்கிற ஒரு ஜோசியர்ட்டையோ ஒரு ஐடியோ போய்ட்டு நேரங்காலம் கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கொடுத்து எனக்கு இந்த மாதிரி கனவு வருது, இந்த மாதிரி பிரச்சனை வருது, இது எதை குறிக்குது, எதை சொல்ல வருதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதில் என்ன விபத்துகள் சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்க்கறதுக்கு பரிகாரம் மூலியமாக பண்ணலாம். நியர்பைலையும் பண்ணலாம், இல்லை மாலிக் பை என்கிட்ட வந்தால் என்னாலையும் பண்ணி தர முடியும். ஆனால் கனவு தானே அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கனவு தான் நிஜமே. எப்படி கனவு வேற, கற்பனை வேற. கற்பனைன்றது நம்ம காண்றது, கனவு வந்து இயற்கையாக வர்றது.
கனவு. கற்பனை என்னென்னா, நான் வந்து சிஎம் ஆயிடணும், பிஎம் ஆயிடணும், நான் ஸ்டார் ஆயிடணும், சூப்பர் ஸ்டார் ஆயிடணும், நான் என்ன வேர்ல்டு ஃபுல்லாக தெரியணும். இது வந்து கற்பனை. நான் வந்து அம்பானிக்கு பிள்ளையாயிடணும். இது வந்து கற்பனை. கனவுன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கும்போது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு தூங்குவீங்க, கனவுல ஒரு விஷயம் வரும், அதுக்கு பிறகு தான் கனவு. ஸோ இந்த மாதிரி கெட்ட இந்த 5 விஷயமும் குறிச்சதுன்னா தயவு செஞ்சு தெரிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் முன்னாடியே கொடுத்துட்டிங்கன்னா பெருசாக வர விபத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க பாய். என்னென்ன மாதிரியான கனவுகள் ஒரு மனுஷனுக்கு எச்சரிக்கையை கொடுக்கும், இந்த கனவுகள்லாம் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க, இதுக்கு என்ன வழிமுறைகள் செஞ்சு அதுலேருந்து நீங்கள் விடுதலை ஆகலாம், வெளியில் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான பதிவு, அதுவும் கனவு பதிவாக கொடுத்துருக்கீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.